ஓ ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். சாட்டர்டே அன்னைக்கு ஒரு பிஸியான வீக்கெண்டில் உங்கள் டைம் எங்களுக்காக ஒதுக்குனது, ஒரு புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், புதுசாக ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலான்னு ஒதுக்கி இங்கே ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ என் பேர் ஜெரால்ட். ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோமதி, ஷாஜகான் அண்ட் சுஃபியான். இன்னைக்கு நாங்கள் 4 பேர் சேர்ந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஃபுல்லுமே காமிக்க போகிறோம். இது ஈவெண்ட்டுக்குள்ள போற முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்க யாரு, எதுக்கு இது பண்றோம், என்ன ரீசன்றது சொல்லிடுறோம். ஸோ வி ஆர் மைக்ரோசாஃப்ட் எம்சிடிஸ், மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ், அண்ட் வி பிலாங்ஸ் டு தமிழ் கம்யூனிட்டி, நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கிங் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ். எங்களோட இந்த மெயின் மோட்டோ என்னன்னா, எங்களை மைண்ட் இருக்கிற மிச்சம் சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ் எல்லாம் சேர்த்து கம்யூனிட்டி வைஸ் காலேஜஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக் கம்யூனிட்டிஸில் நியூ டெக்னாலஜிஸ், மைக்ரோசாஃப்டோட நியூ டெக்னாலஜிஸ், நியூ சர்டிஃபிகேஷன்ஸை வந்து சொல்கிறது, அது எப்படியெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. குறிப்பாக எலக்ட்ரிசிட்டி வரும்போது இட் டேக்ஸ் அரௌண்ட் 5 years 10 years ஃபுல்லாக இம்பேக்ட் ஆகுறதுக்கு. பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வித்தின் எ இயர் வேரியஸ் சேஞ்சஸ் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். கூகுளில் இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நானும் சரி, பெருசாக கூகுளில் போயிட்டு எதையுமே தேடுறது கிடையாது. நேராக சாட் ஜிபிடி, கோபைலட், பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு எல்எல்எம்ல தான் தேடுறோம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டியில், குறிப்பாக நம்ம தமிழ் பீப்புளோட ஷேர் பண்ணணுன்றது மெயின் மோட்டோவே. ஸோ இந்த செஷன் எடுக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 5 years 2 years எம்சிடிஸாக இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 10+ years இருக்கிறவங்க தான் இந்த செஷன் ஃபுல்லுமே உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த செஷன் இது ரெஜிஸ்டர் பண்ணவங்க, மீன் இப்போ ஜாயின் பண்ணவங்க லிங்க்டின் பார்த்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணீங்க? உங்களோட இதை கமெண்ட்ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஆஃப்டர் லைக் நீங்க டுவர்ட்ஸ் த எண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா வி கேன் அன்மியூட். லைக் நாங்க வந்து உங்களை ப்ரெசென்டரா மாத்திரம் நீங்க எங்களோட பேசலாம். யா, ஐ திங்க் இதுல கனெக்ட் மெசேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க, சாட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர். லிங்க்டின். நான் திருப்பி இந்த வீடியோ மேபி கொஞ்சம் டிலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ப்ளே பண்ணி விடுறேன். ஸோ 2 more people joinedன்னு நினைக்கிறேன் புதுசாக. இன்னொரு 2 minutes இருந்தால் இன்னும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. தென் வி ஸ்டார்ட். லைக் மீன்வைல் ஜாயின் பண்ணவங்க கேன் யூ உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க வாட் இஸ் த பர்பஸ், எதுக்கு இங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களோட ரியல் எக்ஸ்பெக்டேஷன் இந்த பர்டிகுலர் செஷன்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஓகே, ஜெரால்ட் ஐடி ப்ரொஃபஷனல், கேன் யூ அன்மியூட்? எஸ், நான் உங்க எல்லாரையுமே இது பண்ணி விடுறேன். எஸ், யாருக்காவது பேசணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டினா சாட் பண்ணுங்க, நான் உங்களை வந்து இது பண்ணி விடுறேன். செல்வராணி, இப்போ நீங்க பேசலாம்னு நினைக்கிறேன், நீங்களே அன்மியூட் பண்ணலாம். பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. பண்ண முடியுதுங்க கோமதி. ஆக்சுவலா இந்த செஷன் வந்து ஜெரால்ட் எனக்கு தெரியும், பட் ஸ்டில் வந்து இந்த இன்வைட் பார்த்தது வந்து நான் லிங்க்டின்ல தான். ஓகே, ஸோ ஐ வாஸ் அவங்ககிட்ட செக் பண்ணிட்டு இருந்தேன் நான் எப்படி வந்து பார்ட் ஆஃப் எம்சிடி ஆகணும் அப்படின்ட்டு. ரியலி ஐ ஆல்சோ லைக் டு ஷேர் த திங்ஸ் வாட் ஐ லேர்ன். ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால ஐ வாஸ் ஜாயினிங் இட். தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் us and then bringing this event for learning. Thank you Selvarani. You're most welcome. And coming to my introduction, I am 20+ years of experience in IT, working with Bosch close to 13 years in Coimbatore location. Oh, great. Super. And Azure Cloud Architect, now I am moving towards GCP as well with respect to cyber security. So GenAI is already one of the buzzword everywhere. So we have GenAI ADU. So I thought, with already having coding experience, let me also look into your session what you are teaching is newly. So I thought I can
extract from Okay. you what I need. Yeah, thank you. Great. Great. Thanks, Thank you. Selva. Thanks, Gerald. And we I'm also from have Sri Lanka. Yeah, so nice. please. So For 19 years, joined to see how I can contribute to my community. Great. Thank you, Joy. வேற யாராவது பேசணும் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. பிகாஸ் மார்னிங் டைம் நிறைய பேர் வந்து அந்த மேபி மொபைல் மூலமா கூட கனெக்ட் பண்ணிருக்கலாம், ஜஸ்ட் லேர்ன் பண்றதுக்காகவே. அதனால தான் நாங்க கேட்குறோம். இஃப் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நாங்க அன்மியூட் பண்றோம். 2 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் நம்மளை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜெரால்ட், நீங்க டு யூ வாண்ட் டு கோ ஃபர்ஸ்ட் ஆர்? யா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ ஹவ் அரௌண்ட் சம் 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 13 வருஷம் கிட்ட ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அண்ட் எம்சிடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2020 வருஷம் கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் ஆஸ் எ எம்சிடி. ஐ காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் எ எம்சிடி. அண்ட் ஃப்ரம் தட் டைம் இப்போ மட்டும் நிறைய காலேஜஸ், அதுக்கப்புறம் நிறைய கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ், குளோபல் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்லையுமே நான் வந்து என்னோட செஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா ஸ்வீடன், அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ், இந்த மாதிரி இடத்துலையுமே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட மேஜர் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஏஐ. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years ஏஐ வந்து டீப் ட்ரைவின் பண்ணிட்டு இருக்கிறேன். And I hold around some 7 Microsoft certificates and 2+ AWS. So certification list ன்னு பார்த்தோம்னா அது ஒரு 10+ ஒரு 20+ போகும். And what kind of person I am na, I like to செல்வராணி சொன்ன மாதிரி, கோமதி சொன்ன மாதிரி சேம் மைண்டட் பர்சன். டெக்னாலஜிஸ் ஹேக் பண்ணுறதுக்கோ, டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கோ என்னோட ஒரு மோட்டோ என்னன்னா, பர்சனலாக லேர்ன் அண்ட் க்ரோ. ஸோ நம்ம படித்து இன்னொருத்தருக்கு சொல்லும்போது நம்ம க்ரோ பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்டால் நான் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி வி ஸ்டார்டட் மை செல்ஃப் அண்ட் கோமதி ஸ்டார்டட் இந்த கம்யூனிட்டி, எம்சிடி கம்யூனிட்டின்றது ஜான்வரி 2025 ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 9 months. நாங்கள் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் பண்ணது எதுனா வெறும் எம்சிடி. ஃபஸ்ட்டு எங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ் ஸ்பீக்கிங் நேட்டிவ் எம்சிடிஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. லைக் இல்லை ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா, அப்புறம் நெதர்லாண்ட்ஸ், அமெரிக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துலேருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு, யாதும் ஊரே யாவரும் கேளுங்க மாதிரி நிறைய இடத்துலேருந்து எம்சிடிஸ் கனெக்ட் ஆனாங்க, தமிழ் ஸ்பீக்கிங் எம்சிடிஸ். அது எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எப்படி நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணலான்னு சொல்லும்போது எடுத்த இன்னொரு இனிஷியேட்டிவ் தான் இந்த டெக் கனெக்ட்ன்றது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மந்த் வாட் வி பிளான்ட் இஸ் லைக் எவ்ரி மந்த் last Saturday or third Saturday we will have a similar connect. இதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சீரீஸ் இல்லை நியூ சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வருது, நியூ டெக்னாலஜி என்னென்ன மைக்ரோசாஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணலான்றது எங்களோட இது. அந்த ஷேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் தமிழ் ஸ்பீக்கிங் எம்சிடிஸ் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். கோமதி, ப்ளீஸ் கோ ஹெட். தேங்க்யூ. அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐ வில் ஜஸ்ட் டேக் ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து செஷன் போயிடலாம். ஸோ நான் ஐ திங்க் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ நான் வந்து என்னோட டாக்டரேட் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸில் பண்ணியிருந்தேன். அண்ட் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ட்ரைனர் 5 years இருக்கேன். அண்ட் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ட்ரைனர் கம்யூனிட்டி லீட் ஆஸ் வெல். மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல், மைக்ரோசாஃப்ட் லேர்ன் எக்ஸ்பர்ட். ஸோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக் அதிலே தான் இருக்கும். லைக் ஐ ஹோல்ட் நியர்லி 9 certifications ஆன் மைக்ரோசாஃப்ட். அதிலே பேசிக் ஃபவுண்டேஷன் லெவல், அசோசியேட் லெவல் அண்ட் எக்ஸ்பர்ட் லெவல். அண்ட் லாஸ்ட் இயர் 2 book ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஆன் மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ். ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் அண்ட் பவர் பிஐ எக்ஸ்பர்ட். பட் அஃப்கோர்ஸ் ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறதுனால வி ஹாவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஏஐ. அதனால நாங்களும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னையோட செஷன் எதுக்கு முக்கியமாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ எல்லாம் நிறைய இருக்கு. அஜியோர் ஏஐ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கோபைலட் ஸ்டுடியோ இருக்கு, நிறைய இருக்கு. பட் இதுல எதை வச்சு ஸ்டார்ட் பண்றது, எது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இதுல எந்த ஸ்லைட்ஸும் கிடையாது. ஆஸ் நாங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி, நோ ஸ்லைட்ஸ், ஒன்லி டெமோ.
ஸோ நாங்கள் இப்போ கோபைலட் ஸ்டுடியோ இதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் அதோட ஸ்க்ரீனில் தான் நான் இருக்கேன். கோபைலட் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன் இந்த கோபைலட் ஸ்டுடியோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது அந்த நேம் பண்ண முடியுமா என்ன கோபைலட் ஸ்டுடியோ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறது? நம்ம எல்லாருமே ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி நம்ம எல்லாருமே ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாராவது ஷேர் பண்ண முடியுமா மெசேஜ்? என்ன ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி பேசிஸ்ல நம்ம ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாட் ஜிபிடி. எஸ், கரெக்ட். ஸோ சாட் ஜிபிடி இட் மேபி நீங்கள் வந்து யாராவது பேசணும்னா சொல்லலாம். வேறு ஏதாவது ஒரு ஏஜென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ஹப் கோபைலட். எஸ், கரெக்ட். ஸோ கிட்ஹப் கோபைலட், ஜெமினா ஏஐ. எஸ், கிரேட். ஸோ நிறைய கோபைலட், கிட்ஹப் கோபைலட் நம்மளோட செஷனுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஏஜென்ட்ஸ். நம்ம ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறோம். உங்களுக்குன்னு ஒரு யூஸ் கேஸ் இருக்கும்ல, டெய்லி என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருப்பீங்க. மேபி உங்களோட ஒர்க்காக இருக்கலாம், இல்லாட்டினா உங்கள் வீட்டில் ஏதாவது வீட்டில் நீங்கள் பர்சனல் யூசேஜாக கூட இருக்கலாம், இல்லை குழந்தைங்கள டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஏஜென்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி நீங்களே ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வரப்போகிறது கோபைலட் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் கோபைலட்டுக்கும் கோபைலட் ஸ்டுடியோக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கோபைலட் வந்து லைக் சாட் ஜிபிடி, நீங்கள் வந்து கான்வர்சேஷனல் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து கோபைலட். ஸோ கோபைலட் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கோபைலட்டில் ஒரு சின்ன இது மாதிரி வரும். வாட் எவர் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து கோபைலட். ஓகே, ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஏஜென்ட். இது வந்து உங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. பட் இங்கே இருக்கிற கோபைலட் ஸ்டுடியோ வந்து நீங்கள் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு கோடிங் வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஒரு லாஜிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இது நெசசரிலாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமுக்கு இந்த ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். சரியா? இதுக்கு வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா copilotstudio.microsoft.com அப்படின்னு ஒரு இதான் உங்களோட லிங்க்கு. நான் இந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணேன். ஸோ copilotstudio.microsoft.com இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன கேட்கும், ஃபஸ்ட்டு வந்து அது உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் இது வரைக்கும் உங்களுக்கு எது வரைக்கும் சொல்லியிருப்பேன் அப்படின்னா லைசன்சிங் பார்ட் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோபைலட் ஸ்டுடியோவோட என்விரான்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி ரீஜியன் என்னதுன்னு கேட்கும். அந்த ரீஜியன் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க. ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நாம இருக்கிறது ஹோம் ஸ்க்ரீன். எப்போதுமே நம்ம லாகின் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர ஸ்க்ரீன் வந்து ஹோம் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஸ்கிரைப் யுவர் ஏஜென்ட் டு கிரியேட் இட். உங்களோட ஏஜென்ட் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது சிம்பிளான இங்கிலீஷில் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். லைக் ஐ வாண்ட் டு கிரியேட் அன் ஏஜென்ட் ஃபார் ஃபன் பிரேக் இன் மை ஆஃபீஸ் சம்திங். இல்லை எனக்கு வந்து ஏஜென்ட் வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்கனாலே, என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இந்த கோன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த சிம்பிள் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கும். அந்த கேள்விகள் மூலமாகவே நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா ஏன் கோபைலட் ஸ்டுடியோக்கு நம்ம வந்திருக்கோம்னு? யாருக்காவது இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன் கோபைலட் ஸ்டுடியோல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எதுக்கு கோபைலட் ஸ்டுடியோ, நிறைய பேர் கோபைலட்டுக்கும் கோபைலட் ஸ்டுடியோக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரே ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுங்க. கோபைலட் ஸ்டுடியோ வந்து ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இஸ் தட் கரெக்ட் ஆர் how கோமதி? திருப்பி சொல்லுங்க, சாரி. இல்ல இப்போ வந்து நம்ம ஏஜென்ட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணோம்னா கோபைலட் ஸ்டுடியோ மூலமா தான் கிரியேட் பண்ண முடியும். வேற இதுல நார்மலா கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி கோபைலட்ல பண்ண ஏஜென்ட்னா நம்ம ஜஸ்ட் ஒரு क्वेश्चन கேக்குறோம், ஆன்சர் பண்றோம். பட் if we want to build our own agent then we need to go to copilot studio. correct exactly. சூப்பர். ஸோ இதை வச்சு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு கோபைலட் கிட்டேயோ இல்லை சாட் ஜிபிடி கிட்டேயோ டைப் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குவீங்களா, அந்த மாதிரி இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கனாலும் வரும்.
டிஃபால்ட்டா நம்மளோட கோபைலட் ஸ்டுடியோலே ஒரு சில ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணியே வச்சிருப்பாங்க. இந்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஏஜென்ட்ஸ். வெப்சைட் Q&A, வாய்ஸ், அதே மாதிரி சேஃப் டிராவல், பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒன்னே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேஃப் டிராவல்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன இருக்குன்னு பாருங்க. அதோட அந்த ஏஜென்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கான நேம் கொடுத்துருக்காங்க சேஃப் டிராவல்னு. அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இது எல்லா ஏஜென்ட்ஸ்க்குமே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா நல்லது. லைக் வந்து ப்ரொவைட் ஆன்சர்ஸ் டு காமன் ட்ராவல் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கைட்லைன்ஸ். ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஏஜென்ட் வந்து ரெடியாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னன்னா, உங்களோட கோபைலட் எப்படி உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் ஒரு யூசர், நான் இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கோபைலட் என்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா, ரூடா இருக்கணுமா, இல்லை வந்து ப்ரொஃபஷனலா ரிப்ளை பண்ணுமா? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ரிப்ளை ஒரு இந்த ஏஜென்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அது சொல்லலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ ஆர் அன் அசிஸ்டன்ட் தட் ஹெல்ப்ஸ் ஆன்சர் கொஸ்டின் அபவுட் டிராவலிங் சேஃப் போத் டொமஸ்டிக்கல் அண்ட் இன்டர்நேஷனல். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் இன் பொலைட் மேனர். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உங்களோட ஏஜென்ட்டை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்கவே, எப்படியெல்லாம் உங்களோட ஏஜென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களோட ஏஜென்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தால் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. சரியா? அதே மாதிரி இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ப்ராம்ப்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராம்ப்ட் அவங்க கேட்பாங்க. லைக் ஹாய் அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ எனக்கு ட்ராவல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ப்ராம்ப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராம்ப்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சஜஸ்டட் ப்ராம்ப்டில் ட்ராவல் கைட்லைன்ஸ், சேஃப்டி கைட்லைன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலேஜ். ஓகே. எங்கேருந்து இந்த நாலேஜ் எடுத்துக்கணும்? இப்போ நீங்கள் வந்து சேஃப்டி ட்ராவல்ஸ் அப்படிங்கும்போது உங்ககிட்ட மேபி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ட்ராவல் ஏஜென்சியோட கைட்லைன்ஸ், இதெல்லாம் தான் உங்களோட ட்ராவல் ஏஜென்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் எனிஹவ் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஏஜென்ட், இதை நான் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைரக்டாக வந்துட்டு உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று, இங்கே என்ட்ரு பண்ணணும். இங்கே என்ட்ரு பண்ணுறது நீங்களே பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே கிரியேட்லேருந்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே போய் கிளிக் கிரியேட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நியூ ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நியூ ஏஜென்ட்டுங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிகர், இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப், கான்ஃபிகர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. கான்ஃபிகர்ல என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பையும் நீங்களே சொல்லுவீங்க. அதாவது இது கோட் கிடையாது. எகெயின் இது வந்து கோட் கிடையாது. இங்கே நீங்கள் ஒரு ஸ்டெப்பையும் நீங்களே சொல்லலாம். லைக் என்னோட ஏஜென்ட்டோட நேம் என்ன, என்னோட ஏஜென்ட்டுக்கு நான் என்ன டிஸ்கிரைப் பண்ணும், என்னோட ஏஜென்ட்டுக்கு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ். டிஸ்கிரைப்னா நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம், நானே கோபைலட் டேரெக்டாக கான்வர்சேஷன் வச்சே நான் இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு ஓகே எனக்கு இந்த ஏஜென்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா கோபைலட்டே உங்களுக்கு கிரியேட் பண்ணிகிட்டே வரும். ஓகே. சைமல்டேனியஸாக நம்ம கான்ஃபிகருக்கு போகலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஏஜென்ட் வேணும். நான் இப்போ ஒரு சாம்பிள் ஏஜென்ட் வச்சுருக்கேன், சாம்பிள் கான்டென்ட் வச்சுருக்கேன். டெய்லி ஃபன் பிரேக் அப்படிங்கிற ஒரு கோபைலட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா என் கூட? அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஓகே. இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஃபைன். ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். உங்களுக்கு ஏதாவது யாராவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சரியா? ஸோ இது வந்து டெய்லி ஃபன் பிரேக். இப்போ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். இந்த லோகோ நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த எடிட்ல போயிட்டு என்னால் லோகோவை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ எந்த மாதிரி லோகோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்து செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி எனக்கு லோகோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் உங்களோட ஏஜென்ட்டில் பார்த்துட்டே இருக்கலாம். இது என்ன அப்படின்னா உங்களோட ஏஜென்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களோட ஏஜென்ட்டில் அப்ளை ஆகிட்டே வருதாங்கிறது செக் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் டெஸ்டிங் ஸ்பேஸ். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கான்ஃபிகரிங் ஸ்பேஸ். இது வந்து கான்ஃபிகர் ஸ்பேஸ். ரைட் சைடில் இருக்கிறது வந்து டெஸ்டிங் ஸ்பேஸ்.
ஓகே. ஸோ நான் இப்போ வந்து என்ன சேஞ்ச் பண்ணேன்னா லோகோ சேஞ்ச் பண்ணேன், இங்கேயும் லோகோ சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே நேம் வந்து டெய்லி ஃபன் பிரேக்குன்னு வச்சிருக்கேன், இங்கேயும் வந்து உங்களோட நேம் வந்து டெய்லி ஃபன் பிரேக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ணும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக டிஸ்கிரைப் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஏஜென்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் என்னுடைய ஒர்க் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டேக் அ குவிக் பிரேக் எனி டைம் யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் போர்ட். த கோபைலட் ஏஜென்ட் கிவ்ஸ் யூ ஜோக்ஸ், ரிடில்ஸ், ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆர் மினி மைண்ட்ஃபுல்னஸ் டிப்ஸ் ஆன் டிமெண்ட்ஸ் as a small dose of joy to recharge your day. ஸோ நான் இதை அப்படியே எடுத்து இங்கே போடுறேன். ஓகே, ஸோ உங்களோட ஏஜென்ட் வந்து என்னவா பண்ண போகுது, ஸோ லைக் இட் வில் ஹெல்ப் யூ. நீங்கள் எப்போல்லாம் போரா இருக்கீங்களோ அப்போல்லாம் அது ஜோக் சொல்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 வேலை இருக்குது. நீங்கள் ஒன்று சிம்பிளாக ஒரு 2 லைன் இல்லாட்டினா வந்து ஒரு பேராகிராஃபில் சொல்லி முடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிகாஸ் இங்கே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 3-4 ஜானர் வச்சுருக்கேன். லைக் ஜோக் சொல்லலாம், இல்லை ரிடில்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபன் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மினி மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம். ஸோ 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் அந்த 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டையுமே ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் ஜோக் அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஜோக்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக ஜோக்குன்னு போயிடுச்சுன்னா என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ ரிடில்னு எடுத்துக்கிட்டா ஒன் சிம்பிள் ரிடில் வித் ஆன்சர் இருக்கணும். ஃபன் ஃபேக்டாக இருந்தால் an interesting fact about a nature, science or a daily life. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் டிப்ஸாக இருந்தால் எதுவா லைக் ஆக்ஷன் ஃபார் டீப் ப்ரீத்திங், ஸ்ட்ரெச்சிங் ஆர் டெய்லி ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ரொம்ப டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப ஜென்ரிக்காக கொடுத்தாலும் ஓகே தான். ரொட்டேட் பிட்வீன் கேட்டகரிஸ் டு கீப் திங்ஸ் ஃப்ரெஷ், கீப் ரெஸ்பான்ஸ் ஷார்ட், எங்கேஜாக வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஆல்வேஸ் எண்ட் அப் பை ஆஃபரிங் அனதர் ஆப்ஷன், லைக் வாண்ட் அனதர் ஃபன் பிரேக், உனக்கு வேறு ஏதாவது ஃபன் பிரேக் வேணுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் இங்கே போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக எடுப்பேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இருக்குல்ல கோபைலட் இல்லை சாட் ஜிபிடி, எதுலையாவது நீங்கள் வந்து இதுதான் என்னோட ஐடியா, இதுக்கு எனக்கு டீட்டெயிலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி கொடு, நான் வந்து ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி கொடுத்துரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஏஜென்ட் வந்து கிளியராக பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் கம்ஸ் நாலேஜ்ல இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்? டிஸ்கிரிப்ஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியுதா? எனி டவுட்ஸ் till this point? ஓகே, கிரேட். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபைனலி நாலேஜ் ஆட் பண்ணும். நாலேஜில் இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் உங்கள்கிட்ட செட் ஆஃப் ஜோக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஆடுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்லோட் ஃபைல் டிசேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம கான்ஃபிகர் டைமில் இருக்கிறதுனால இந்த அப்லோட் காட்டாது. கான்ஃபிகர் முடிச்சுட்டு நான் திருப்பி காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைலையோ இல்லை வேர்ட் ஃபைல் எதுவாக இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெப்சைட், ஏதாவது வெப்சைட்லேருந்து நீங்கள் ஜோக்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு ஃபேமிலி ஜோக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சில ஃபேமிலி ஜோக்ஸ் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ நான் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நான் வந்து அங்கே போய் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்லேருந்து தான் அது ஜோக்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே பப்ளிக் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு பப்ளிக் வெப்சைட்டோட லிங்க் காமிக்கும். ஓகே, பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இதுதான் லிங்க். இதுக்கான நேம் கொடுக்கணும். இந்த நேமை டெலீட் பண்ணி மாற்றிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த இடத்துல நீங்கள் நேம் மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 வெப்சைட் எடுத்து இங்கே ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாலேஜில் உங்களுக்கு தெரியணும் எந்த வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது வந்து என்டர்டெயின் டாட்லர் இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்டர்டெயின் டாட்லர் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கேருந்து இதை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுங்க. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்பல்சரிங்கிறது கிடையாது, மேண்டேட்ரி கிடையாது. ஓகே, கொடுத்துட்டு ஆட் ஏஜென்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஆட் டு ஏஜென்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லிங்க்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அது போக உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும், லைக் ஷேர் பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். இதுவுமே எனேபிள் ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே எனேபிள் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ நம்ம நாலேஜ் ஆட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து நேம்ஸ் கொடுத்துட்டோம், டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன். சஜஸ்டட் ப்ராம்ஸ் வேணா அது நம்ம டீட்டெயிலாக நம்ம மேபி பை நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அப்கமிங் மந்த்ஸில் நாங்கள் வந்து ஒரு 1 வீக் பூட் கேம்ப் மாதிரி கம்ப்ளீட்டாக ஏஜென்ட் அட்டானமஸ் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோடது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜென்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஹாய்னு டைப் பண்ணுறேன். ஹாய்னு டைப் பண்ண உடனே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஜோக்ஸ்ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே நம்ம டாட்லர் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த டாட்லர் அதுலேருந்து எடுத்தோ இல்லைன்னா உங்களுக்கு ஜென்ரிக்காவோ எடுத்து இங்கே வரும். ஸோ இங்கே பாருங்க ஜோக் டைமில் உங்களுக்கு வந்திருக்கு, why did the scarecrow win an award? Because he was outstanding in his field. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு ஜோக் மாதிரி கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரிடில் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிடில் கொண்டு வரும் தரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம ஜோக்குக்கான நாலேஜ் மட்டும்தான் ஏதாவது ஓகே பேக் சாரி. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா நம்ம வந்து ஜோக்ஸ் மட்டும் தானே நாலேஜில் ஆட் பண்ணோம், பட் ரிடில் கேட்டாலும் எப்படி அதால ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெப் சர்ச்சில் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அதாவது கொஸ்டின் வந்து என்னோட டாபிக்ல இல்லைனாலும் நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் இது இந்த வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எடுத்துட்டு வந்துடும். ஓகே, ஈவன் ஜோக்ஸ்ன்னு இல்லை, நான் ஜென்ரிக்கா ஏதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்னே கேட்டாலுமே இட் வில் கோ அண்ட் சர்ச் ஃப்ரம் சம்வேர் லைக் இன்னும் வெப்சைட் எல்லாம் போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, ஐ திங்க் ஐ எம் கனெக்டட். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது எங்கேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ல சர்ச் பண்ணுறதுலேருந்து. ஃபைன், இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? Shall I proceed? Sorry Silva. Screen இப்போ clear ஆயிடுச்சா? எஸ் கோமதி. Yeah. ஓகே, தென் லெட்ஸ் கிரியேட். இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே போய் கிளிக் கிரியேட்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல போய் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ உங்களோட சாட் வந்து உங்களோட ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஃபன் பிரேக் ஏஜென்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்க, உங்களோட இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிரேக் ஈவென்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இப்போ உங்களோட கொஸ்டின் இருக்கலாம், என்னவா இருக்கலாம்னா இதுதான் உங்க சாட் ஜிபிடிலே போய் பண்ணலாம்ல, இதுக்கு எதுக்கு நான் ஏஜென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் தான், இந்த மாதிரி பண்ணலான்னு. இப்போ உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல உண்மையாவே ஏஜென்ட், நீங்க நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நானுமே டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எந்த இடத்துல அந்த ஏஜென்ட் லேக் ஆகுதுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இல்ல மேபி உங்களோட கம்பெனில வந்து சாட் ஜிபிடிலாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, பேன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இன்டர்னலா ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி உங்களோட எம்ப்ளாயீஸோட ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஏஜென்ட் இங்க கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க இங்க போனீங்க அப்படின்னா மேல வந்து இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான திங். ஓகே, ஓவர்வியூ, நாலேஜ், டூல், ஏஜென்ட், டாபிக், ஆக்டிவிட்டி, அனாலிட்டிக்ஸ் அண்ட் சேனல். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ ஓவர்வியூனா உங்களோட ஏஜென்ட்டோட ஓவர்வியூ, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட ஓவர்வியூ. ஓகே, இப்போ இந்த நாலேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல திருப்பி நீங்க நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண நாலேஜ் இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க புதுசா நாலேஜ் ஆட் பண்ணணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க போய் ஆட் நாலேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த அப்லோட் ஃபைல்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு டாக்குமெண்ட் இங்க நீங்க வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியாது. ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் லைக் ரீடபிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் தான் இங்க அலௌடு. ஓகே, ஸோ வந்து இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டும் இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எனேபிள் ஆயிருக்கும். ஷேர் பாயிண்ட், அஷ்யூர் ஏஐ சர்ச், டேட்டாபேஸ், அஷ்யூர் எஸ்கியூஎல், சர்வீஸ் நவ், சேல்ஸ் ஃபோர்ஸ், டைனமிக்ஸ் 365 எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, நீங்க எவ்வளோ ஆட் பண்ணுமோ அவ்வளோ ஆட் பண்ணலாம், எவ்வளோ நாலேஜ் வேணுமோ அவ்வளோ நாலேஜஸ் நீங்க ஆட் பண்ணலாம். அட்வான்ஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நாலேஜ் அடிஷன். இப்போ உங்களுக்கு உங்களோட கைட்லைன்ஸ் ஏதாவது வந்து டாக்குமெண்டா இருந்துச்சுன்னா இங்க ஆட் பண்ணிருக்கலாம். ஓகே, அண்ட் தென் டூல்ஸ். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து உங்களோட ஏஜென்ட் வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட ஏஜென்ட் வந்து எக்ஸல் ஆன்லைன் கனெக்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம் கனெக்டர், வேறு ஏதாவது டூல் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கம்ஸ் ஏஜென்ட். இந்த இடத்துல தான் நம்ம அட்டானமஸ் ஏஜென்ட் கிரியேட் பண்ண முடியும்.
லைக் ஒரு ஜென்ரல் சினாரியோ, ஒரு ட்ரெயினரை வச்சு நான் ஒரு சினாரியோ சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு 3 டெக்னாலஜிக்கு நீங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ ட்ரெயினர், ஆஸ் அ ஹெச்ஆர் 3 டெக்னாலஜிஸ்க்கு சேர்த்து ஒரு டைம் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். லைக் வந்து ஏஐ, பவர் பிஐ அண்ட் பிஸ்னஸ் சென்ட்ரல்னு வச்சுக்கலாமே. ஸோ அதெல்லாமே அவங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 3மே ஒரு ஏஜென்ட் டீல் பண்ணும். லைக் பவர் பிஐ ஒரு ஏஜென்ட் டீல் பண்ணும், பவர் பிஸ்னஸ் சென்ட்ரல் ஒரு ஏஜென்ட், அண்ட் ஏஐ வந்து ஒரு ஏஜென்ட் டீல் பண்ணும். 3 டிஃப்ரெண்டான சினாரியோஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்டை வந்து செக் பண்ணிட்டு இந்த 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்டும் ஒழுங்கா வேல்யூவேட் பண்ணிருக்காங்களாங்கிறது ஒரு மெயின் ஏஜென்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அட்டானமஸ் ஏஜென்ட் இதுக்கு நீங்க எங்கேயுமே இது பண்ணவே வேணாம். ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே செக் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி அந்த ஏஜென்ட் கீழே லைக் பேரண்ட் ஏஜென்ட், சைல்டு ஏஜென்ட்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா, அந்த இடம் தான் இந்த ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கம்ஸ் டாபிக். இப்போ நான் இங்க ரைட் சைட்ல பாருங்க, இந்த டெஸ்ட் யுவர் ஏஜென்ட்னு இருக்கு இல்லையா, இதுல என்ன வந்திருக்கு பாருங்க. ஹலோ, ஐம் அ டெய்லி ஃபன் பிரேக் கோபைலட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஜஸ்ட் ஸோ யூ ஆர் அவேர். நான் வந்து ஆன்சர் தப்பாவும் பண்ணுவேன், ஸோ வந்து பி காஷியஸ்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நான் இப்போ ஹாய் அப்படின்னு டைப் பண்ண உடனே நீங்க இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் இப்போ ஹாய்ன்னு டைப் பண்ணிட்டேன். பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவிட்டி மேப் வந்து லோட் ஆயிரும். லோட் ஆயிட்டு உங்களுக்கு அந்த ஹாய் நம்ம அழுத்துனா அந்த ஏஜ் நம்மளுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஆல்ரெடி டாபிக்ஸ்ல டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஹாய் நினைச்ச உடனே அது போய் கிரீட்டிங்கிற ஒரு டாபிக்கை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா ஒரு டாபிக்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். கஸ்டம் டாபிக்ல அவங்க ஹாய் சொல்றாங்க, இல்ல பாய் சொல்றாங்க, என்ன தேங்க்யூ சொன்னாங்கன்னா என்ன பண்ணும், சாரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டிஃபால்ட்டா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டம் டாபிக்ஸ். சிஸ்டம் டாபிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல கான்வர்சேஷன் ஒரு ஏதாவது எஸ்கலேட் பண்ணணும்னு சொல்றாங்க, இல்ல என் பண்ணும். நான் இப்போ நீங்க நிறைய வெப்சைட்குள்ள போனீங்கன்னா உடனே அது உங்கள்கிட்ட என்ன கேட்கும்னா உங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுங்க அப்படின்னு கேட்கும் இல்லையா. அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே போய் இன்னொரு டாபிக் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் எதுக்கு, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே அது சொல்லுது பாருங்க, ஹலோ, ஐ எம் அ விர்ச்சுவல் ஏஜென்ட், ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே. இந்த மாதிரி டாபிக்ஸை நீங்க எடுத்துட்டு வரணும், யூஸ் பண்ணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு இங்க வந்து கான்ஃபிகர் பண்ணும். புதுசா ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க போயிட்டு டாபிக்கை கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ என்ன டாபிக், யார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது அவங்க என்ன மாதிரி பேசுனாங்கன்னா இது என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். அவங்க சப்போஸ் அவுட் ஆஃப் த டொமைன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சாரி திஸ் இஸ் நாட் இன் மை ஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க போய் புதுசா ஒரு டாபிக் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க வந்து நான் இங்கே பை அப்படின்னு சொன்னேன்னா உடனே அது எந்த டாபிக் போய் முடிக்கும் அப்படின்னா இந்த குட் பை இல்லைன்னா தேங்க்யூ, குட் பை இல்லை டாபிக்ல போய் நிற்கும். ஸோ பைன்னு சொன்னோடனே அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் பை தப்பா அழுத்திட்டேன், அதனால அது கிரீட்டிங் டாபிக் போயிடுச்சு. ஓகே, குட் பைக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ இப்போ இந்த என்ன கேட்கும் அப்படின்னா வுட் யூ லைக் டு எண்ட் அவர் கான்வர்சேஷன் அப்படின்னு கேட்குது. கேட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பூலியன்ல இருக்கும் எஸ் ஆர் நோ. இதை எங்க கான்ஃபிகர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் பைங்கிற டாபிக்ல கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. இதை போய் நீங்க எடிட் பண்ணி எடிட் டாபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல தெரியும். யாராவது பைன்னு சொன்னாங்கன்னா உடனே அது கொஸ்டின் கேட்கணும், வுட் யூ லைக் டு எண்ட் யுவர் கான்வர்சேஷன், பூலியன்ல கேட்கணும். அந்த பூலியன்ல எஸ் ஆர் நோ ஆப்ஷன் இருக்கும். எஸ் ஆர் நோ, எஸ் நோ, அப்படி எஸ்ன்னு கொடுத்தா என்ன சொல்லணும், நோன்னு கொடுத்தா என்ன சொல்லணும், இல்ல வேற ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இது இருக்கும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஸ்டார்டிங்ல ஏதோ கோடே இல்லைன்னு சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்கு, ஆட் ஃப்ரம் அ டிஸ்கிரிப்ஷன் வித் கோபைலட். உங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த டாபிக்னு கொடுத்தா நீங்க அதை ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோபைலட் கிரியேட் பண்ணிடும். ஓகேவா, ஆனா நீங்க கிளியரா சொல்லணும் உங்களோட டாபிக்கோட நேம் என்ன, அந்த டாபிக் என்ன பண்ணணும். யாராவது ஏதாவது கேட்டாங்க மீன்ஸ் அவுட் ஆஃப் த டொமைன் கேட்டாங்கன்னா நோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஸ்கோப்னு நீ என்ட்ரு பண்ணு, இல்லைன்னா இஃப் கண்டிஷன் போடு, இல்லாட்டினா வந்து ப்ராப்பரா கண்டிஷன்ஸ் கொடு அப்படிங்கறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி கரெக்டா கிளியரா எழுதிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்க எப்படி வந்து ஒரு டாபிக் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதுக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து
ஆக்டிவிட்டினா நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். நான் வந்து 2 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நான் குட் பை சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஸ்டெப் வந்து குட் பை. நம்ம ஹாயும் குட் பையும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த 2 ஸ்டெப் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஆக்டிவிட்டியில காமிக்கும். தென் அனாலிட்டிக்ஸ். அனாலிட்டிக்ஸ் இப்போ எனேபிள் ஆகாது. நீங்க இந்த ஏஜென்ட்டை பப்ளிஷ் பண்ணி எண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ எந்த மாதிரிலாம் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த அனாலிட்டிக்ஸ் ஃபுல்லாவே நீங்க இங்க பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஃபைனலி சேனல். இந்த இதை நீங்க எங்கெல்லாம் இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க பப்ளிஷ்னு கொடுத்த உடனே நீங்க ஒரு டெமோ வெப்சைட் மாதிரி இதையே கிரியேட் பண்ண வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா டீம்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஏஜென்ட்டை ஷேர் பாயிண்ட்ல, வெப் ஆப்ல, இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் வாட்ஸ்அப்ல, டெலகிராம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைட்டா சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒன்லி லைசன்ஸ் இருந்தால் தான் உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால என்னால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. நான் இங்கே வேணா ஆத்தென்டிகேஷன் சேஞ்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணி பார்க்குறேன். பட் அது என்னால் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாலேருந்து ட்ரை பண்ணிருக்கேன். இந்த ரீசெண்டாக இந்த ஒரு 1.5 வீக்ஸில் நடந்த சேஞ்சஸ் தான் அது. ஓகே. பப்ளிஷ்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். என்னன்னா நம்மளுக்கு யூசர் லைசன்ஸ் இல்லை, அப்கிரேட் பண்ணாதான் நம்மளால வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது என்னங்கிறத நான் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபைனலி செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து ஒன்லி ஃபார் திஸ் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் நீங்க ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தணும் அப்படின்னா நீங்க இங்க போய் மாத்தலாம். ஓகே. ஸோ வந்து இந்த ஏஜென்ட் வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ், லைக் ஒன்லி ஆத்தென்டிகேஷன் இருந்தாதான், ஏதாவது மெயில் ஐடியோ இல்ல ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் தான் அவங்களால லாகின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இங்க ஆத்தென்டிகேஷன்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நோ ஆத்தென்டிகேஷன், மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேஷன், இந்த மாதிரி மூணு டைப் இருக்கும். இந்த 3 டைப்ல நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ப்ரிஃபரபிளி நோ ஆத்தென்டிகேஷன் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அனானிமஸா யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த இது நாட் அலவுட். மீதி 2 ட்ரை பண்ணி பாருங்க. இது போக மற்ற இது எல்லாமே வந்து வாய்ஸ் கமாண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இதை எனேபிள் பண்ணலாம். வாய்ஸ் கமாண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு இன்னும் எங்களோட இதில் அது இன்னும் ப்ரொவிஷன் ஆகலை. ஸோ என்னால் பண்ண முடியல. வேறு ஏதாவது லாங்குவேஜஸில் அது எக்ஸ்பிளைன் பண்ணும். லைக் இப்போதைக்கு இங்கிலீஷில் தானே எக்ஸ்பிளைன் பண்ணுது. வேறு ஏதாவது லாங்குவேஜஸில் அது எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா ஃபியூ லாங்குவேஜஸ் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் எல்லாமே இங்கே ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஏஜென்ட். நம்ம வந்து ஐ திங்க் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏஜென்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க இடத்துல போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபன் பிரேக்னு ஒரு ஏஜென்ட் கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல போய் நீங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். லைக் என்ன கொஸ்டின்னா ரிடில்ஸோ இல்லாட்டினா வந்துட்டு ஃபன் ஃபேக்ட்ஸ். நான் ஜஸ்ட் ஃபன் ஃபேக்ட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ், ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்ட்ஸை வந்து உங்களோட நாலேஜ்ல போயும் செக் பண்ணி பார்க்கும். ஃபர்ஸ்ட் நாலேஜ்ல போய் செக் பண்ணி பார்க்கும். இங்க பாருங்க. ஸோ நான் ஃபன் ஃபேக்ட்ஸ்ன்னு கொடுத்த உடனே அது இங்க போய் நாலேஜ்ல போய் செக் பண்ணி பார்க்குது. நாலேஜ்ல ஃபேக்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணிடுச்சுன்னா ஜென்ரலா இதுல நெட்ல வெப் சர்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்லிடுச்சு. டிட் யூ நோ சுடான் ஹேஸ் மோர் பிரமிட்ஸ் தென் எனி அதர் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் சே நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இன்னொரு ஃபன் பிரேக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நெக்ஸ்ட்னு கொடுத்தோடனே அது உங்களுக்கு, ஏன்னா இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கோபைலட்ல என்னால் இங்கே பப்ளிஷ் பண்ணி காமிக்க முடியல. ஐம் சாரி. நாங்கள் அது என்னங்கிறத நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வி ஆர் பிளானிங் ஃபார் அன் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல நாங்கள் கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணுறோம். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இது வந்து அப்ளைட் ஸ்கில். அதாவது நீங்க கோபைலட் ஸ்டுடியோ பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இன்னும் கிடையாது. சர்டிஃபிகேஷன்னா என்ன, PL 300 அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட்ல சர்டிஃபிகேஷன் கிடையாது. பட் உங்களுக்கு அப்ளைட் ஸ்கில்ஸ் இருக்கு. சரியா? ஸோ கேக்குதா? சாரி இல்லைங்க, சொல்லுங்க. எஸ் கோமதி, ஆக்சுவலி நீங்க அந்த ஏஐ ஏஜென்ட்ல வந்து அந்த டேட்டா சோர்ஸ் எடுக்கலாம் காமிச்சிட்டு இருந்தீங்களா? அஸ்யூர் SQL டேட்டாபேஸ் நீங்க காமிச்சீங்க. நம்ம ஏன் ஆன் பிரமிஸ் SQL யூஸ் பண்ண முடியாதா இங்க? ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. சோ இஸ் இட் ஆன் பிரமிஸ்க்கு வந்துட்டு ஐ திங்க் சாரி சொல்லுங்க சாரி. It is only tied with Azure cloud service or can't we use our on premise server? That's the question. எனக்கு தெரிஞ்ச ஆன் பிரமிஸ் வேற ஏதாவது கனெக்டர் வழியா ஓப்பன் டேட்டாபேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வழியா யூஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நானுமே இன்னும் ஆன் பிரமிஸ் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போதைக்கு பிகாஸ் ஆஃப் சேஃப்டி ரீசன்ஸ் மேபி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால. ஸோ நீங்க இப்போ ஆன் பிரமிஸோட கனெக்ட் பண்ணும்போது இட் வில் பி லைக் ஜென்ரிக்கா எல்லா இதுக்கும் போகும் இல்லையா? அதனால மேபி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம்.
and they are improvising ஆன் it. பிரமிஸ்ல இருக்கிறதுனால தான் ப்ரொடெக்ஷன் சில ஆர்கனைசேஷன் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம ஒரு ஏஜென்ட் பில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஏஜென்ட் வந்து அந்த ஆன் பிரமிஸ் சர்வரோட தான் டாக் பண்ணணும். இன்கேஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து மேபி கிளவுட்ல இருக்க சீக்வல் வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ வை கான்ட் வி ஹேவ் இன் அவர் ஓன் ஆன் பிரமிஸ்ன்னு சொல்லி அப்படி கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன் பிரமிஸ் கனெக்டிவிட்டி டு சீக்வல் சர்வர் இருந்துச்சுன்னா இதை இன்னும் நல்லா பில்ட் பண்ணி நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். கரெக்டா பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஈவன் ஆன்லைன்ல மீன்ஸ் சாஸ்ல இருக்கிற அந்த மாதிரி சாஸ்லயோ பாஸ்லயோ இருக்கிறதுலயே சம்டைம்ஸ் வந்து அந்த டேட்டா ஃபெச்சிங்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. லைக் இதுல இருக்கிற கனெக்டர்ஸ் தாண்டி போகுது அப்படின்னா இஷ்யூஸ் இருக்கு. தே ஆர் ரெக்டிஃபையிங் இட். ஏன்னா இது அப்படியே பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்ல இருந்து கோபைலட்டா மாத்திருக்காங்கல்ல, ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஏஐயோட சர்வீஸ் எல்லாமே கொண்டு வரணுங்கும் போது கிராஜுவலி தே ஆர் பில்டிங் இட். So probably kandipa they will add there might be some kind of connectivity required, right? So on-prem mode of, see, this is Copilot is online. When they are trying to connect to your SQL server on-prem, this Copilot service from the public interface has to connect to your on-prem site. Now then we need some kind of a gateway. Correct. What we need a gateway which will be able to make the connectivity to the back end of your internal, then it can connect. As we are discussing, I just searched it in the Google. They are saying on-premise data gateway is there. We can use that one and try to use that one. Yes, it is possible. They do have a gateway component is also involved. Okay. I thought I'll just add to what Ilango asked. If you look into the knowledge sources, click on add knowledge and you will see in the filter button, it will say show unavailable. When you select that, you will see that there are so many more connectors that will be coming up, but they are not yet there. As part of it, you will also see how it has SQL Server as one of the options. Once you select that, where is that SQL Server? It will be like up to us. Could be on-prem, could be on the cloud or another cloud. But these are other connectors that are likely to come up. It will just take the time. Okay, got it. Great. So second thing is what I think someone has put. Okay, Shahjahan. Okay, fine. So இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளைட் ஸ்கில்ஸ் தான் இருக்கு. ஓகே, கிரியேட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற அப்ளைட் ஸ்கில். இதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்திருப்பாங்க. என்னென்ன டாபிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே எடுத்திருப்பாங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டு ரைட் அன் எக்ஸாம் ஹியர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். யாருக்காவது ட்ரை பண்ணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. And this is about Copilot licensing. Okay, few things like pay as you go மாடல்லையும் இருக்கும். And business லெவலுக்கு என்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, $200 per tenant per month. அதுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பாருங்க. அண்ட் பே as you go மாடல்லையும் இருக்கு. ஸோ நீங்க சப்போஸ் வந்து ஆஃபீஸ் மெயில் ஐடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேபி தே ஷுட் எனேபிள், லைக் அட்மின் ஷுட் எனேபிள் யூ ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ். Okay, and further உங்களுக்கு ஏதாவது questions இருக்கு அப்படின்னா please connect with me. I'll be happy to assist you. I'm just sharing this this particular link with you. Okay, any other questions? I just wanted to understand. உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா கேளுங்க. I'm happy to answer. Yes, Selvarani, please. Gomati, I have a couple of questions. First வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வந்து நம்ம வெர்ஷனிங் பண்ண முடியுமா? நம்ம பண்ற சேஞ்சஸ் எல்லாம் லைக் இஃப் மோர் தென் பண்ண முடியும். நீங்க நிறைய எவ்வளவு இதை நீங்க டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு நீங்க அதுக்கு அப்புறமா வந்து வெர்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, காஸ்ட் வந்து இட் இஸ் irrespective of how much data we deal with. நம்ம நாலேஜ் லெவல்ல லோட் பண்ணாலும் the same லைசென்சிங் காஸ்ட் தானா இல்ல எப்படி per user நாலேஜ் இப்போதைக்கு அது அப்படிதான். சொல்லுங்க ஜெரால், உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்? ஓகே, ஸோ என்டர்பிரைஸ் லெவல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனி பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க செல்வா. அது இன்னுமே நிறைய என்டர்பிரைஸ்ல கரெக்டான என்ன பேக்கேஜ் எடுக்க போறாங்கன்னு இன்னும் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லை. ஸோ இப்போ சேட் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 சேட் நீங்க பெர் மந்த்துக்கு வந்து இவ்வளவு பேக்கேஜ்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அட் ப்ரெசன்ட் பெர் யூசர் கோபைலட் ஸ்டுடியோ லைசன்ஸ் வேணும் என்டர்பிரைஸ் லெவல்னா $30 வந்து சார்ஜ் பண்றாங்க. மேபி இன் ஃபியூச்சர் வந்து அது எப்படியானா மாறும். ஓகே ஓகே, எனி கரண்ட் லிமிடேஷன்ஸ் அட் ப்ரெசென்ட் நீங்க ஏதாவது பார்க்க முடியும்? ஒன்று வந்து இந்த கனெக்டர்ஸ் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்டப்ஸ், வேற ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா?
பிகாஸ் நம்ம இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் இதே வந்து ஆட்டோஜன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ்ல பண்ணையில we could do more customization இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் பண்ணலாம் நம்மளால. ஸோ இந்த I want to just get to know what is the current limitation in Copilot Studio. ஓகே, ஸோ ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாடல் 4o மட்டும்தான் ChatGPT 4o மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT 5மே லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் அந்த மாடலும் கோபைலட் ஸ்டுடியோக்கும் அஷுக் ஏ ஃபவுண்டரிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபைலட் ஸ்டுடியோவில் நம்ம மாடல் சூஸ் பண்ண முடியாது. பட் அஷுக் ஏ ஃபவுண்டரியில் நம்ம மாடல் வந்து சூஸ் பண்ணி எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணுமோ பண்ணலாம். பட் கரண்ட்லி வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களோட இன்ஹவுஸ் மாடல் சிலது பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் தே வில் ஆல்சோ ரோல் அவுட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஸ்டுடியோவில் அவங்களோட மாடல்ஸை யூஸ் பண்ற மாதிரியும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல நமக்கு இன்னுமே கான்கிரீட்டான ஆன்சர்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். குறிப்பா எல்லா ஆர்கனைசேஷன் லெவல்லையும் சரி, இன்ஸ்டிடியூஷன் லெவல்லையும் சரி, இங்க பெரிய ஒரு எல்லாமே ஓகே, டிராக் அண்ட் டிராப் மாதிரி போட்டேன், எனக்கு வந்து பதில் வருது. பட் இதுல 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கிடைக்கிற பதில் வந்து எவ்வளோ ரிவலண்டா இருக்கு, எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அது பிசினஸ் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். 2வது கனெக்டர்ஸ், கார்த்திக் இளங்கோ சொன்ன மாதிரி கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அதுலயுமே நிறைய காஸ்ட் இன்வால்வ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கோபைலட் ஸ்டுடியோக்கு லைசன்சிங் காஸ்ட் மட்டும் $30 வாங்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம இந்த மாதிரி கனெக்டர்ஸ், சர்வீஸ் நவ் கனெக்டர்ஸ் இல்ல இந்த கான்ஃபரன்ஸ் கனெக்டர்ஸ் யூஸ் பண்றோம்னா அதுக்கு ஏதாச்சும் அவங்க பேக்கேஜ் மாதிரி கொண்டு வர போறாங்களா, என்ன ஏதுன்றது இன்னும் தெரியும். ஏன்னா நிறைய இப்போ கோமதி சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிவியூல தான் இருக்கு. ஸோ இனி ஃபுல் ஃபிளட்ஜா இன்னும் 2-3 வீக்ஸ்ல நமக்கு அது தெரியும். ஏன்னா அவங்களோட இயர்லி ஒன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட இக்னைட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல நியூ ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் வந்து அவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து இன்னும் கான்கிரீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். Okay. Thanks a lot, Gomadi. Thanks for your time. Thanks both of you.